தமிழ் நியூஸ் கேட்வேயின் இது உங்கள் டாக்குமெண்ட்ரி நேரம். வருச நாட்டின் வரலாறு பகுதி 3. பாண்டியர் காலத்தில் வருச நாடு கல்வெட்டுகள் சொல்லும் வரலாறு. முதல் 2 பகுதிகளில் வருச நாட்டின் நிலப்பரப்பு மற்றும் மனித வாழ்வியலின் தொன்மையான தடயங்களை பார்த்தோம். இப்போது நாம் இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்திற்குள் செல்கிறோம். வரலாறு வாய்மொழியாக மட்டுமில்லாமல் கல்லில் எழுதப்பட்ட காலம். ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் என்று ஒரு கதை சொல்வது வேறு. அந்த மன்னனின் பெயர், ஆட்சி ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட ஊர், கோயில் அல்லது நிலம் பற்றிய செய்திகள் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பது வேறு. அந்த மன்னன் பெயர், ஆட்சி ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட ஊர், கோயில் அல்லது நிலம் பற்றிய செய்தி கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பது வேறு. தொல்லியல் துறையே கல்வெட்டுகளின் வரலாற்றை மீட்பதற்கான முக்கியமான முதன்மை ஆவணச் சான்றுகளாக குறிப்பிடப்படுகிறது. கற்கள், தூண்கள், கோயில் சுவர்கள் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள கல்வெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. வருச நாட்டின் வரலாற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சான்று கிடைத்துள்ளது. வருச நாட்டுக்கு அருகே உள்ள தங்கம்மாள்புர பகுதியில் பொட்டியம்மன் கோயில் அருகே ஒரு பழைய கோவில் கட்டுமான கல்லில் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அதில் முக்கியமாக குலசேகர பாண்டியனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இப்போது நாம் பார்க்க போகும் வரலாறு வெறும் யூகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஒரு குறிப்பிட்ட மன்னனின் பெயர், அவருடைய ஆட்சி ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பெயர், ஒரு குறிப்பிட்ட ஊர், ஒரு குறிப்பிட்ட கோவில், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய எழுத்து சான்று நமக்கு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டில் ஸ்ரீ குலசேகர தேவர் என்று குலசேகர பாண்டியன் குறிப்பிடப்படுகிறார். மேலும் அவரது 29ஆம் ஆண்டு ஆட்சி ஆண்டு பற்றிய தகவலும் இடம்பெற்றுள்ளதாக செய்தி பதிவு செய்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான சொல் வருகிறது, வரிசை நாடு. இந்த சொல்தான் வருச நாட்டின் வரலாற்றை ஆராயும் போது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த கல்வெட்டில் வரும் வரிசை நாடு என்ற குறிப்பு அப்பகுதியின் வரலாற்று பெயரில் மற்றும் நிர்வாக பின்னணியை ஆராய்வதற்கான முக்கிய தடயமாகிறது. ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக அணுக வேண்டும். வரிசை நாடு என்பதே இன்றைய வருச நாடு என்ற பெயரின் உறுதியான நேரடி முன்னோடி என்று இந்த ஒரு கல்வெட்டின் அடிப்படையில் மட்டும் இறுதி முடிவு கூற முடியாது. அதற்கு மொழியியல் ஆய்வு, பல்வேறு கால கல்வெட்டுகளின் ஒப்பீடு, பழைய ஆவணங்கள், உள்ளூர் வரலாற்று பதிவுகள், இவை அனைத்தும் தேவை. ஆனால் இந்த கல்வெட்டு ஒரு முக்கியமான உண்மையை மட்டும் உறுதியாக காட்டுகிறது. இந்த பகுதி பாண்டியர் காலத்திலேயே ஒரு நிர்வாகம் மற்றும் குடியிருப்பு வரலாற்றை கொண்டிருந்தது. அந்த கல்வெட்டில் நல்லூர் என்ற பெயரும் வருகிறது. ஆய்வாளர்களின் கருத்துப்படி அது இப்பகுதியில் பின்னர் அழிந்து போன ஒரு பழைய ஊரின் பெயராக இருக்கலாம். மேலும் அந்த இடத்தில் இருந்த பழைய கோயில் ஒரு சிவன் கோயில் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரம் இருப்பதாக செய்தி குறிப்பிடுகிறது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல் என்ன? இன்று அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இல்லாமல் இருக்கலாம், கோயில் இடிந்து போயிருக்கலாம், ஊர் அழிந்து போயிருக்கலாம். ஆனால் கல்லில் பொறிக்கப்பட்ட சில வரிகள் அந்த இடத்தில் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும், அங்கு வழிபாட்டு மையம் இருப்பதையும், அந்த பகுதி அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புடன் தொடர்புடையதாக இருப்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இதுதான் கல்வெட்டுகளின் முக்கியத்துவம். ஒரு வரலாற்று கட்டிடம் அழிந்து விடலாம், ஒரு பழைய ஊர் காணாமல் போகலாம், ஒரு கோவிலின் கட்டுமானம் சிதைந்து போகலாம். ஆனால் அதன் கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்ல முடியும். வருச நாட்டின் வரலாற்றில் இதுவே ஒரே கல்வெட்டு சான்று என்று சொல்ல முடியாது. அதே பகுதியில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பிற்காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் மற்றும் கோயில் சிற்பங்களை பற்றியும் ஆய்வு செய்திகள் வெளியாகியுள்ளன. 2024 வெளியான ஒரு செய்தியில் வருச நாடு அருகே கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் 4 பழமையான சிற்பங்கள், அதோடு கிபி 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் மதுரை சொக்கநாதருக்கும் பார்வதி அம்மனுக்கும் நெய்விளக்கு தானமாக வழங்கப்பட்ட செய்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஒரு சுவாரஸ்யமான தொடர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது.
பாண்டியர் காலம், அதன் பின்னர் நாயக்கர் காலம். 2 காலகட்டங்களிலும் இந்த பகுதியுடன் தொடர்புடைய வழிபாடு மற்றும் கல்வெட்டு சான்றுகள் இருப்பதாக ஆய்வு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் வருசநாடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் முக்கியத்துவம் பெற்ற பகுதி என்று கூற முடியாது. காலம் மாறியது, ஆட்சியாளர்கள் மாறினர். ஆனால் இந்த மலைப்பகுதியை சுற்றி மனிதர் வாழ்க்கை மற்றும் வழிபாட்டு மரபுகளின் தடயங்கள் தொடர்ந்திருக்கலாம். இதற்கு இடையில் நாம் மறந்துவிடக்கூடாத இன்னொரு விஷயம் உள்ளது. வருசநாடு பகுதியில் காணப்படும் நடுகற்கள் மற்றும் பழங்கால கற்சிலைகள் பற்றியும் பதிவுகள் உள்ளன. நடுகள் என்பது ஒரு வீரரின் மரணம் அல்லது வீரச் செயலுடன் தொடர்புடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடியது. அத்தகைய கற்கள் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறையும் அவர்கள் மதித்த வீரத்தையும் அவர்கள் எதிர்கொண்ட மோதல்களையும் புரிந்து கொள்ள உதவக்கூடியவை. வருசநாடு அருகே காணப்படும் நடுகள் மற்றும் பழங்கால கற்சிலைகள் குறித்து செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள பாறை ஓவியங்கள் பராமரிப்பு இல்லாமல் சிதைவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருசநாட்டின் வரலாறு என்பது ஒரு கல்வெட்டின் வரலாறு மட்டுமல்ல, அது பாறையில் வரையப்பட்ட ஓவியங்களின் வரலாறு, கல்லில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்களின் வரலாறு, கோயில் சிற்பங்களின் வரலாறு, கல்வெட்டு பொறிக்கப்பட்ட அரசர்களின் வரலாறு, இவை அனைத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய வரலாறு. இப்போது மீண்டும் அந்த 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கு திரும்புவோம். ஒரு காலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்கிறது. அந்த கோயிலின் கட்டுமான கல் ஒன்றில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பாண்டிய மன்னனின் பெயர் இருக்கிறது. அவர் ஆட்சி ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. வரிசை நாடு என்ற சொல் இடம்பெறுகிறது. நல்லூர் என்ற பெயரும் வருகிறது. அதன் மூலம் அந்த பகுதியின் பழைய அரசியல், நிர்வாக, குடியிருப்பு மற்றும் வழிபாட்டு வரலாற்றை பற்றிய கேள்விகள் எழுகின்றன. ஆனால் அந்த கல்வெட்டு முழுமையாக கிடைக்கவில்லை. எனவே அதில் இருந்த முழு செய்தியும் அறிய முடியவில்லை என்று செய்தி குறிப்பிடுகிறது. இதுவே வரலாற்று ஆய்வின் உண்மை நிலை. சில சமயம் நமக்கு முழு பதில் கிடைக்காது. ஒரு கல்லில் பாதி மட்டும் கிடைக்கும். சில எழுத்துக்கள் மட்டும் படிக்க முடியும். ஆனால் அந்த சிறிய தகவலை அடுத்த ஆய்வுக்கான கதவை திறக்கும். வருசநாட்டின் வரலாற்றிலும் இதுதான் நடந்திருக்கிறது. பாறை ஓவியங்கள் நம்மை தொன்மைக்குள் அழைத்துச் செல்கின்றன. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இன்னொரு காலத்தின் மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. கல்வெட்டுகள் நம்மை வரலாற்று காலத்திற்குள் கொண்டு வருகின்றன. அங்கே ஒரு பெயர் தெளிவாக தெரிகிறது, குலசேகர பாண்டியன். ஒரு ஆட்சி ஆண்டு தெரிகிறது, 29ஆம் ஆண்டு. ஒரு நாட்டின் பெயர் வருகிறது, வரிசை நாடு. ஒரு ஊரின் பெயர் வருகிறது, நல்லூர். இதுவே வருசநாட்டின் வரலாற்றை இன்னும் ஆழமாக ஆராய வேண்டிய காரணம். அடுத்த பகுதியில் இந்த கல்வெட்டுகளுக்கு பின்னால் இருந்த கோயில்கள், நிலதானங்கள், வழிபாட்டு மரபுகள் மற்றும் பழைய குடியிருப்புகள் பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்த மலைப்பகுதியில் இருந்த கோயில்கள் எங்கே சென்றன? அவற்றுக்கு நிலங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? அந்த நிலங்களை பற்றி கல்வெட்டுகள் என்ன சொல்கின்றன? வருசநாட்டின் கல்லில் மறைந்திருக்கும் அடுத்த வரலாற்று பக்கத்தை அடுத்த பகுதியில் திறப்போம். இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நமது தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.